உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். மாப்பிள்ள, எங்க அக்கா இங்கேயா பார்த்த? இந்த கிராமத்துலயா? மாப்பிள்ள, எங்க அக்கா தானடா. எங்க அக்கா நீ கிடைச்சிருவல மாப்பிள்ள. மாப்பிள்ள, இந்த ஊர்ல தான் உங்க அக்காவை பார்த்தேன் நான் இருக்க. ஆனா இப்பமும் இருக்க சொல்லுங்க, உங்க அக்கா தான் நினைக்கிறேன். தூரத்துல பார்க்கும்போது உங்க அக்கா மாதிரி தான் இருந்துச்சு. 90% உங்க அக்கா தான். ஆனா முகத்தை தானே ஒழுங்கா பார்க்கல. ஆனா அவங்களும் 2 குழந்தை கையில வச்சிருந்தாங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. உங்க அக்காக்கும் அப்படிதானே? அவங்களதான் மாப்பிள்ள இருப்பாங்க. டவுன் ஏரியாக்கெல்லாம் போனா கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இப்படி கிராமத்துல வந்து இருக்கா போல. பாவம் எங்க அக்கா மாப்பிள்ள, வெளி உலகமே தெரியாடா. எங்க அக்கா வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு நானும் ஒரு காரணம் தான். நான் மட்டும் அன்னைக்கு எங்க அக்காவுக்கு ஆறுதலா பேசியிருந்தா கண்டிப்பா வீட்டுல இருந்திருப்பா. நானும் பிரியாவும் கோபத்துல திட்டிட்டோம். அதுக்கு நான் வெளியே வரும்னு நினைச்சே பார்க்கலாம் மாப்பிள்ள. கடவுளே, எங்க அக்காவை இருந்துட்டும். எங்க அக்காவை எப்படியா நீ கூட்டிட்டு போகணும் மாப்பிள்ள. எங்க அக்காவை மட்டும் இருந்தா மாப்பிள்ள, நீ என்ன கேட்டா நான் வாங்கி கொடுக்குறேன்டா. ஏய் மாப்பிள்ள, உங்க அக்காவா தான் இருப்பாங்க. இங்க பாரு, என்னனாலும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க. உங்க அக்காவை பார்த்து சந்தோஷத்துல எனக்கு வாங்கி தரத மறந்துடாத. உன்கிட்ட என்ன நான் கேட்பேன்னு உனக்கு தெரியும். நீ குடிக்க மாட்டேதான். இருந்தாலும் எனக்கு அதுக்கான காசை கொடுத்துடணும், சரியா? மாப்பிள்ள, உனக்கு என்னனாலும் தரேன், எவ்வளவு ரூபானாலும் தரேன் மாப்பிள்ள. எங்க அக்கா கிடைச்சிட்டா போதும். பாவம் கை குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு இருப்பா. எப்படியாவது எங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். எங்க அம்மாட்ட வேற சொல்லிட்டேன். எங்க அம்மா காலையில இருந்தே ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அக்காக்காக தான் அங்க தடப்படலாம். அம்மா சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அக்காட்ட பேசி எடுத்து காலைல கையில விழுந்தாவது கூட்டிட்டு போயிடணும். நீ ஒன்னும் கவலைப்படாத மாப்பிள்ள. உங்க அக்கா கண்டிப்பா உங்க கூட வரதான் செய்வாங்க. ஒரு குழந்தைய இந்த காலத்துல ஹேண்டில் பண்ணதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு ஒத்த ஆளா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளவு நாள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலேன்னு ஒரு கோவத்துல இருந்திருப்பாங்க. இப்ப நீ வந்துட்டு பத்தியா, கண்டிப்பா உங்க கூட நான் வாரேன் தம்பின்னு உங்க கூட வந்துருவாங்க. நீ வேணா பாரு நான் சொல்லுது நடக்கா இல்லையான்னு. என்ன மாப்பிள்ள, உங்க அத்தான் சரியான ஃபூலா இருக்காரு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலாம நம்பிட்டு இருக்குது. அவன் குழந்தை கிடைக்கிறதே தவமா இருக்கு இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது 1க்கு 2 குழந்தை லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. அதை வச்சு காப்பாத்ததை விட்டுக்கிட்டு சாபம் பாவம் அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சே இப்படி ஒருத்தரை இந்த காலத்துல பார்த்ததே கிடையாது. இங்க பாரு மாப்பிள்ள, நீ தப்பா நினைக்கலாம் ஒன்னு சொல்லுங்க. உங்க அக்கா இப்ப எப்படியும் உங்க கூட வந்துருவாங்கதான். உன் ஒய்ஃப் எப்படி கேரக்டர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எந்த ஒய்ஃபுக்குமே அக்கா தங்கச்சிலாம் வந்து ரொம்ப நாள் நிக்கிறதே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வேண்டான்னு சொல்லி பிரச்சனையில இருக்கு. அவங்க எப்படி போறதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரையும் உன் ஒய்ஃபும் உன்ட்ட சண்டை வரக்கூடாதுல்ல. பேசாம நான் சொல்றது கேளு. ஒன்னுல நீ தண்ணி கொடுத்தன போயிரு, நீயும் பிரியாவும். ஏன்னா அக்கா குழந்தைய போய் பாத்துக்கோ, அக்காவை பாத்துக்கோ, உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடு. அப்படி இல்லையா, அவங்கள தனியா எல்லாத்தையும் அனுப்பிட்டு நீங்க தனியா உங்க வீட்லயே இருந்துக்கோங்க. இதுக்கு சொல்யூஷன் இதுதான். ஏன்னா என் வீட்லயும் ஏமா பொண்டாட்டிக்கும் அப்படிதான். என் அக்கா தங்கச்சி வர்றது நிக்கிறது, இத்தனைக்கு ஆனுவல் லீவுக்கு தான் வருவாங்க. அதுவே பிடிக்காது. 2 நாள் ஒழுங்கா செஞ்சு கொடுப்பா, 3ஆம் நாள் தலைவலிக்கு கால் வலிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு நிப்பா. எல்லாரும் இப்படிதான். அதனால இன்னும் உங்க அக்கா நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முடிவெடுத்து குழந்தைய கொண்டு தனியா போயிடக்கூடாது பத்தியா, அதுக்காக சொல்றேன். சரி மாப்பிள்ள, நீ சொல்றதுதான் சரி. அப்படியே பண்றேன். வாடா அக்கா போய் பார்க்கலாம். டேய், இப்பவும் சொல்றேன், உங்க அக்காவன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா 90% உங்க அக்கா மாதிரி தான் இருந்தாங்க. 2 குழந்தைகளும் அங்கே இருக்க வச்சு சாப்பாடு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி தான் பார்த்தேன், முகத்தையெல்லாம் பார்க்கல. ஆனா உங்க அக்கா மாதிரி இருந்துச்சு. விசாரிச்சதுல அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதை வச்சுதான் உன்ட்ட சொன்னேன். என்ன மாப்பிள்ள? இல்லடா, எங்க அக்காவா தான் இருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நாள் எங்க அக்கா அங்க இருப்பாளா இங்க இருப்பாளான்னு தேடி எந்த தகவலும் இல்ல. நான் எதிரே பார்க்கல. திடீர்னு நீ ஃபோன் பண்ணி சொன்ன பத்தியா, அப்பவுமே தோணிடுச்சு எங்க அக்காவா தான் இருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு பெரியவர் வராரு, அவர்கிட்ட கேளு மாப்பிள்ள. தாத்தா, ஒரு விவரம் கேட்கணும். தாத்தா, இங்க ஒருத்தவங்க ஒல்லியா அந்த இதுல இருந்து 3வது வீட்டுல 2 கை குழந்தைய வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போவீங்களா? என்ன பண்ணீங்க? இந்த ஊர் மாதிரி தெரியல, வெளியூர் மாதிரி இருக்கு. யார பார்க்க வந்திருக்கீங்க? இப்படி மொட்டை முழுக்குன்னு கேட்டா யாருன்னு சொல்ல? தாத்தா, இந்த பக்கத்துல நிக்கனே, இதுதான் என் ஃப்ரெண்டு. இவனோட அக்காவை காணோம். வீட்டுல ஒரு சின்ன சண்டை, அதுல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்கதான் இன்னைக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க ஒல்லியா இருந்தாங்க, 2 கை குழந்தை, 2 குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்களே, பக்கத்துல கூட வந்து பேசிட்டு இருந்தாங்களே ஒருத்தங்க. வெளியூரு, பாவம், 2 குழந்தை, புருஷன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால இங்க வந்து இருக்கா, நம்ம தான் அடக்கலாம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க வீட்டுக்கு தான். யாருன்னு சரியா விளங்குறையே. இந்த ஊர்ல ஒல்லியா 2 குழந்தை பெற்று நிறைய பேர் இருக்காளுங்க. யாருன்னு நான் சொல்ல, ஏதாவது அடையாளம் இருந்தா சொன்னாதானப்பா தெரியும். தாத்தா, நான் சொல்றேன். எங்க அக்கா ஒல்லியா ஹைட்டா இருப்பா, வெள்ளையா இருப்பா, முகம் நல்ல லட்சணமா இருக்கும், 2 கை குழந்தை வேற இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாத்தா. நீங்க சொல்லத பார்த்தா ஆமா 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 ஆமா
இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துச்சு ஒரு பிள்ளை, ரெட்டை குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கேன். அந்த பிள்ளைங்க ஒல்லியா ஒசரமா தான் இருக்கும். வாங்க, நான் வேணா வீட கூட காமிக்கிறேன். தாத்தா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களே தான். கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. அவனோட கூட பிறந்த அக்கா வீட்டு பிரச்சனையில கை குழந்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வாங்கப்பா, அந்த வீடு எனக்கு தெரியும். ஆனா அங்க இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தே 2 மாசம் ஆச்சு. சரி வாங்க. தங்கச்சி மேகலா தானே அவ பேரு? மேகலா அக்கா இந்த குடிசை வீட்டுல வந்து இருக்கா. அந்த குழந்தையும் கொண்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியலையே மாப்பிள்ள. எங்க அக்கா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருப்பால மாப்பிள்ள. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். மாப்பிள்ள விடு மாப்பிள்ள, ஃபீல் பண்ணாத. குடிசை வீட்லனாலும் சேஃப்டியா இருக்காங்கல்ல, அதை நினைச்சு பாரு. பெரிய இடத்துல இருந்து சிலவங்க சேஃப்டியா இல்லாம இருக்காங்க. அதுக்கு இந்த குடிசை வீடு எவ்வளவோ பெட்டர். சரி ஃபீல் பண்ணாத. இப்படிலாம் வந்து கஷ்டப்படணும்னு நாளைக்கெல்லாம் தலையெழுத்தாடா. யார் திடீர்னு தம்பி தானே இதுக்கெல்லாமா கோச்சிட்டு வெளியே வருவாங்க. பாவமா இருக்கு. இந்த பாவம் என்ன சும்மாவே விடாதுடா. எங்க அக்கா 2 குழந்தைய வச்சுக்கிட்டு நானே பஸ் ஸ்டாண்டு அங்கங்கே நிறைய பேர் சாப்பாடு வெளியிலாம நின்று கையேண்டுவாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்து கையில காசும் கொடுப்பேன். ஐயோ பாவம்னு. ஆனா பாரு எங்க அக்கா இன்னொருத்தங்க இதுல வந்து வாழ வேண்டியதா இருக்கு. விடு மாப்பிள்ள, எல்லாம் நேர பலனு. என்ன செய்ய, உங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும். பாவம், வீட்டு வாசப்படி கூட தாண்ட மாட்டாங்க. என்ன பண்ண, நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம நேரம்படி என்ன நடக்கணுமோ அது நடந்தே தான் ஆகும். நம்மளே தடுத்தாலும் நிக்காது. சரி விடு, அதான் அக்கா வந்துட்டாங்கல்ல, பெசாட்டு இருடா. யார் நீங்க? என்னங்க வேணும்? ஏமா தங்கச்சி, நிறைய பாவப்பட்ட பொண்ணுங்களுக்குலாம் நீ தானமா அடைக்கலம் கொடுத்துருக்க. நிறைய அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு கூட படிக்க உதவி பண்ணியிருக்க. அதான் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இவங்க அக்காவை காணுமா, 4-5 மாசமா தேடிட்டு இருக்காங்களா. ரெட்டை குழந்தை வேறையா. அதான் அந்த தம்பி அன்னைக்கு இங்கே பார்த்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் வீடை தான் கேட்டாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அக்கா எங்க அக்கா பேரு ஐஸ்வர்யா. ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. 5 மாசம் ஆகுது. அவ வீட்டை விட்டு போய் நாங்க தேடாத இடமே இல்லை. வீட்டுல ஒரு சின்ன சண்டை, அதில் அப்படி கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. எங்க அக்கா இங்க தான் இருக்கான்னு என் ஃப்ரெண்டு பார்த்தேன்னு சொன்னான். எங்க அக்காவை பார்த்து எப்படியாவது கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். ப்ளீஸ் எங்க அக்காவை எங்க கூடயே விடுங்க. நீங்க இவ்வளவு நாள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்க அக்காவை கூப்பிடுறீங்களா? உங்க அக்காவா? ஆமா, எந்த ஊர் அந்த பொண்ணுக்கு? எந்த விவரமும் சொல்லாம எங்க அக்கா எங்க இருக்காங்க கூட்டிட்டு போறேன்னா? எனக்கு கஷ்டம் இல்லை. ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்க. 4 பிள்ளை இல்லை, 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க. வீட்டுல இருந்து கோவிச்சிட்டு வந்ததுங்க. 2 கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுங்க. அதுல ஒரு பிள்ளைக்கு ரெட்டை பிள்ளை இருக்குது. அந்த பொண்ணு எப்படி இருப்பா அங்க அடையாளம் சொல்லுங்க, அப்பதானே கூட்டிட்டு வர முடியும். இப்படி தினம் 4 பேர் வந்து நின்று ஒவ்வொரு பொண்ணையும் கொண்டு நான் பொண்ணு பார்க்க விட்ட மாதிரி கொண்டு விட முடியுமா? எங்க அக்கா பேர் ஐஸ்வர்யாங்க. நல்ல வளர்த்தியா இருப்பா, வெள்ளையா இருப்பா, நார்மல் வெயிட்ல இருப்பா. ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. பையன் பேர் சரண், பொண்ணு பேர் சாரா. எங்க ஊர் நாகர்கோயிலுங்க. எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைலாம் வந்துட்டா. ப்ளீஸ்ங்க, இந்த வேறம் போதுமா இல்ல போட்டோ ஏதாவது காமிக்கட்டுமா? வேண்டப்பா, எவ்வளவு விவரம் சொல்லியலாம். அன்னி சொன்ன மாதிரி இங்க ஒரு பொண்ணு ரெட்டை குழந்தை தான் பெற்றிருக்கா. ஆனா அவ பேரு ஐஸ்வர்யா கிடையாது. நான் வேணா கூப்பிடுவேன், நீ வேணா பாத்துக்கோங்க. ஒன்னு சொல்லேன் தம்பி, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல ராஜகுமாரி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ராஜ உபதேசம் என்ன, அவ தான் வீட்டு ராணியே சொல்ல போனா. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல புருஷன் கிடைச்சா அந்த பொண்ணு ராஜகுமாரி தான். அதே புருஷன் சரியில்லைன்னு வையேன், அந்த பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருது. இப்படிதான் நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்கு. என்னால முடிஞ்ச ஏதோ உதவியை நான் சின்ன சின்ன உதவியை செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டுல எந்த பிரச்சனையாலும் பேசி தீர்த்துக்க பாருங்க தம்பி. ஒரு பொண்ணு மனசு நோகடிக்க அளவுக்கு நீங்க பேசாதீங்க. பாவம், கை குழந்தைய கொண்டு வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்லக்கா, இனிலாம் அப்படிலாம் பேசவே மாட்டேன். எங்க அக்காவை கூட்டிட்டு போகணும் தான் வந்திருக்கேன். வீட்லயும் எல்லாரும் அக்காவுக்காக தேடிட்டு இருக்காங்க. அக்கா கூப்பிடுங்கக்கா. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். அந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு மனசு வந்திருக்க, அது வரைக்கும் சந்தோஷம். இந்தா கூப்பிடுதேன்ப்பா. அம்மாடி ராணி, ராணி கொஞ்சம் இங்க வாமா. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பேரு. என்னக்கா, யாரு பார்க்க வந்திருக்காங்க? என்ன, எனக்கு தான் யாரும் இல்லையே. என்ன பார்க்க யாரு வர போறாங்கக்கா? எப்பா இந்த பொண்ணை பாரு, இதான் உங்க அக்கா. இல்ல, இவங்க இல்ல. எங்க அக்காவை கூப்பிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இவங்க இல்ல. எங்க அக்கா இங்கதான் இருக்கான்னு எவ்வளவு மனசு சொல்லுது பாருங்களேன். தம்பி இங்க வேற யாரும் கிடையாது. இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு. அந்த பொண்ணு பிஎட் படிச்சுட்டு இருக்கு, காலேஜுக்கு போயிருக்கா. இந்த பொண்ணு தான் நான் சொன்ன பொண்ணு, ரெட்டை குழந்தை பெத்த பொண்ணு. நீங்க சொன்ன அடையாளம்லாம் சரிதான். ஆனா இது உங்க அக்கா இல்லையோ? உங்க அக்காவா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பாவம், அந்த பொண்ணுக்கு குடும்பத்தோடய போய் சேர்ந்துச்சேன்னு ஒரு சந்தோஷம் தான். இல்லக்கா, இது எங்க அக்கா இல்ல. சரிக்கா, ரொம்ப நன்றி. மாப்பிள்ள, டேய் சாரிடா. நான் சொன்னேன்ல, முகத்தை பார்க்கல, தூரத்து சைட்ல தான் உங்க அக்கா மாதிரி இருந்துன்னு. மாப்பிள்ள சாரிடா. என் மேலதான் தப்பு. நான் அன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கும் போது இந்த அக்காவை பார்த்தேன். தூரத்துக்கு சைட்ல அவங்க அக்கா மாதிரியே இருந்துச்சு.
அதான் உங்க அக்கா இங்கதான் இருக்காங்கன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே நான் தான். சாரி அக்கா. எனக்கு முதல்ல அண்ணன் தம்பியே கிடையாது. நான் வீட்டுக்கு 2 பொண்ணுங்க. நான் மூத்தவா, 2வது உள்ளவா படிச்சிட்டு இருக்கா. சரிங்கக்கா. குழந்தை அழுறான். இந்த மகா ஏன் இப்படி பண்ணா? இவன் என் மேல உண்மையான லவ் வச்சிருக்கான்ல நான் நினைச்சேன். அன்பா பேசினது, ஆசையா நடந்துகிட்டது, உன்னதான் கல்யாணம் ஒண்ணு பண்ணுவேன், இல்லைன்னா செத்தே போயிருவேன் என்று சொன்னது, இதெல்லாம் பொய்யாப்போம். எப்படிதான் அந்த பொண்ணுங்களெல்லாம் இப்படின்னா பேசி ஏமாத்த முடியுதோ? என்னை ஏமாத்த வச்சுட்டு நம்பி ஏமாத்திட்டீலடி நீ. நான் கூட அன்னைக்கு உன்னை பார்த்தோன்னு நினைச்சேன். மகா நம்மள கல்யாணம் பண்ண முடியல. ஏதோ அவ விதி கார்த்திக் சார் கூட தான் இருக்கு போல. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மள சின்சியர் லவ் பண்ணா. வீட்டுல அவங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். நம்மள கல்யாணம் பண்ணதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. நமக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் தெரியுது, இவ பேசுனது, பழகுனது, லவ் பண்ணது எல்லாமே நடிப்புனே. இந்த மகாக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு நம்ம பாட்டு தானே இருந்தோம். சும்மா பின்னாடி அலைஞ்சு லவ் பண்றேன் நம்மளை கூட பாடாப்படுத்தி ப்ரொபோஸ் பண்ண வச்சு கல்யாணம் ஒண்ணு நடந்தா உங்க கூட தான் சொல்லி, அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல கூட பேச வர சொன்னாலே அதெல்லாம் கூட நடிப்பா இருக்குமா? ஆனா சத்தியமா என்னால இதெல்லாம் நடிப்புன்னு ஏத்துக்க முடியல. இவ்வளவு தூரம் என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்க மகா நீ. எங்க அம்மா பாவம் ஹாஸ்பிட்டல் வச்சு கெஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணுன்னு பார்க்காம காலில் விழுந்திருக்காங்க. அதை கூட நீ பெருசா எடுத்துக்காம உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு போயிட்டுல. இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாதுன்னு கடைசியில எல்லாரும் சொன்னது உண்மையா போச்சுல. என்ன என்ன ஏமாத்தின மகா? நான் இன்ன வரைக்கும் வாழ்றதே உன் மேல வச்சிருந்த லவ்வும் நீ என் மேல வச்சிருந்த அன்பையும் யோசிச்சுதான் வாழ்ந்துட்டே இருக்கேன். இல்லாட்டி வாழ்க்கை என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். ஏன் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க தெரியாது? வேண்டாம், நம்ம மேல ஒரு பொண்ணு உண்மையா லவ் வச்சிருந்தா அந்த ஸ்வீட் மெமரிஸோடய நம்ம கடைசி வரை இருந்துடலாங்கிற ஒரு காரணத்துக்கு தாண்டி நான் இருக்கேன். ஆனா அந்த லவ்வே பொய்ன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏன் இப்படி எல்லா பசங்களோட வாழ்க்கையில் விளையாடுற? உன் மாமா பையனை கல்யாணம் பண்ண உனக்கு ஆசை இருந்தா அவனை கல்யாணம் பண்ணி சொல்லிச்சு போக வேண்டியதானே? எங்க அம்மா உன் காலில் விழுந்தும் எங்க அம்மாவுக்கு நீ மதிப்பு கொடுக்கல. உன்னைய கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். பாரு, இனிதான் இருக்கு உனக்கு கேமே. இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணால இருக்க முடியுமான்னு சத்தியமா என்னால முடியல. எப்படி என் லவ்வே சாகடிச்சிட்டீங்க. எவ்வளவு தூரம் லவ் பண்ணேன். நான் அவன் பின்னாடி அலைஞ்சேன், நீ தானடி பின்னாடி அலைஞ்ச. இப்ப அந்த லவ் எல்லாம் போய் நினைக்கும் போது மனசுக்குள்ளே அப்படியே இதுக்கட நம்ம உயிரோட வாழணும்னு தோணுது. என்ன ஏமாத்திட்டல மகா, ஏமாத்திட்டல. அவர் கூட போய் எப்படியாவது அவங்க அம்மா வாயிலேருந்து உண்மையை வர வச்சு எதையாவது பண்ணி விஜய் டக்கு நிரூபிச்சு, நான் உன்னை ஏமாத்தலடா, நீ என்னை ஏமாத்தல, உங்கள் அம்மா தான் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புரிய வச்சு அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் நேற்று வீட்டுக்கு போகணும். ஆனால் அவங்க அம்மா இவ்வளோ மோசமானவங்களா? சே, சத்தியமாக நினச்சே பார்க்கல. அவங்க அம்மா எவ்வளோ ஒரு பெரிய ஃப்ராடாக இருக்காங்க. நம்மகிட்ட பேசும்போது ஒரு விஷயம், அதே விஜய் வந்ததுக்கப்புறம் அவனை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பேச்சை மாற்றி போட்டுட்டாங்களே. சே, ஏன் தான் இப்படிலாம் இருக்காங்களோ? இது அவங்க எனக்கு பண்ற துரோகம் இல்லை, அவங்க பையனுக்கு பண்ற துரோகம். இதுவே வேற யாராவது நம்ம கையை பிடிச்சிருந்தா நம்ம கோவத்தில் திட்டி விளாசிருக்க மாட்டோம். என்னவா இருக்கும்? கௌதம் ஒருவேளை நம்ம லவ் பண்ணுறோமா? தெரியலையே. ஆனால் லவ்னு சொல்ல முடியல, ஒரு அஃபெக்ஷனும் சொல்ல முடியல. ரெண்டுக்கும் நடுவுல அவர் எப்படி நம்ம லவ் பண்ண முடியும்? அவருக்கும் சுகுக்கும் கல்யாணம்னு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்களே. நம்ம லவ் பண்ணாலும் எப்படி நம்ம கல்யாணம் வர போகும்? காயு, உன்னை என்னைக்கு நான் மீட் பண்ணணும் அன்னையிலேருந்து என் லைஃப் டோட்டல் சேஞ்ச். அன்னையிலேருந்து ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். இன்ன வர காயு எப்பவுமே உன் கையை பிடிச்சிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ். இந்த சுகு இவர் தான் கல்யாணம் பண்ணு ஒத்த கால நிற்கிறா. அவர் என்னடான்னா லோன் சொன்ன மாதிரியே இல்லை, எஸ் சொன்ன மாதிரியே இல்லை. ஆனால் அவள் ஹக் பண்ணா கிஸ் பண்ணா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எதை நம்ப வேணும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அதே நேரம் அவரை நான் சத்தியமாக லவ் பண்ணலை. நான் எதுக்கு அவர் லவ் பண்ணும்? அவருக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. அவர் எங்க நம்ம எங்க? அது இல்லாமல் வீட்டில் லவ் கிவ்னு சொன்னால் அவ்வளோதான், அட்டி கொன்னே போடுவாங்க. கௌதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க மனசே வர மாட்டுக்கு. ஒருவேளை இதான் லவ்வா? ஆனால் அந்த சுகு அவரை தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிற்கிறாளே. என்ன இருந்தாலும் அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று. அது இல்லாமல் கட்டிக்கிற வர முறை வேற. அவள் இப்போவே தலகால் பிரியாமல் ஆடுறா.
நமக்கு அவருக்கு எப்படி செட் ஆகும்? கௌதம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாள் கூட என்னால் பார்க்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு கூட போக மாட்டேன்னு சொன்னனே தவிர ஒரு ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அப்படியே இறங்கி ஓடிட்டேன் பத்தியா. இதுதான் நம்ம மனசு. நம்ம கௌதம் சார் லவ் பண்ணுறோம், ஆமாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் லவ்வை நம்மளால் ஏற்றுக்க முடியலையே. எதனால? ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குமா? பணம் காசு இல்லை வேற ஏதோ? ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது, என்னன்னு எனக்கு தெரியலை. அக்காவை கூட்டிட்டு வரோன்னு சொல்லிட்டு அக்காவை கூட்டிட்டு வர முடியலையே. இப்ப எங்க அக்காவை கூப்பிட போனேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றதுக்கு? ச்சே, நம்ம அக்காவை இருந்த மாட்டேன் நினைச்சுதான் போனேன். பார்த்தா வேற ஒருத்தங்க. இதை எப்படி சொல்லி புரிய வைக்க? அக்காட்ட எது சொல்லி புரிய வச்சிடலாம். அம்மாட்ட ஏய் வாடா புது மாப்பிள்ள. சரி சரி பணக்கார வீட்டு மாப்பிள்ள, எப்படி இருக்க? என் தம்பியை கூட அடுத்தால மாதிரி நல்லா விசாரிக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு இல்ல? ஆமா, இங்க உன் பொண்டாட்டிய காணோம். பிரியா அவங்க வீட்டுல இருக்காக்கா. நான் அக்காவை எப்படியா கூட்டிட்டு வந்துடலாம் தான் முயற்சி பண்ணேன். போய் பார்த்தா அது வேற யாரோ. நம்ம அக்கா இல்லக்கா. அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் தேடாத இடம் இல்ல. இன்னைக்கு அவதான் இருந்துப்பாளோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போனேன். பிள்ளைங்களுக்கு பொம்மை எல்லாம் கூட வாங்கிட்டு போனேன், கார்ல இருக்குது. ஆனா அவ இல்ல. விக்ரம் எப்பா எப்ப வருவேன் இவ்வளவு நேரம் வாசல்லே இருந்தேடா. இப்பதான் பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவோம், உனக்கு போன போட்டா எடுக்க மாட்டேங்கியே. சாக்லேட்டாவது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சாக்லேட் வாங்க போனேன். என்னடா ஐசங்க எப்படிடா இருக்கா சாரா குட்டியும் சரணும்? என்ன விக்ரம் சொல்ற? அக்கா கூப்பிட போனியா? அக்கா பாத்தியா? எங்கடா எப்படி இருக்கா? நல்லா இருக்கலாம். டேய் என்னையும் கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு வர வேண்டியது கையோடி விட. எங்கடா இருக்கா குட்டி பாப்பா? எப்படி இருக்கா? சரண் எப்படி இருக்கா? டேய் எனக்கு தெரியும் அவ வரமாட்டா. அடம் பிடிச்சவல்ல, அவ அப்பனுக்கு அடம் அப்படியே இருக்கும் அவளுக்கு. எங்க இருக்கா சொல்லு, நானும் வரேன். நான் வந்து கூப்பிட்டா ஐசு வராம இருக்கவே மாட்டா. என்ன பார்த்தா ஓடி வந்துருவா. நீ என்ன பாரு. அம்மா அது நம்ம ஐசக்கா இல்ல, வேற யாரோ. தூரத்துல பாத்துருக்கான். ஆனா தூரத்துல பார்க்கும்போது ஐசக்கா மாதிரி தான் இருந்துச்சு. ஒல்லியா அக்கா மாதிரி வளர்த்தியா அக்கா கலர்ல இருந்ததுனால அவன் என்னவோ நம்ம அக்கா நினைச்சு சொல்லிட்டாமா. அது நம்ம அக்கா இல்ல, வேற ஒரு அக்கா.